ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஒரு துன்மார்க்கமான வாலிபன் ரொம்ப மூர்க்க குணமாய் மாறிவிட்டான். அவனை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. நண்பர்களும் பயப்படுவாங்க, சொந்தக்காரங்களும் பயப்படுவாங்க, பெற்றோரும் பயப்படுவாங்க, சகோதரர்களும் பயப்படுவாங்க, உறவினர்களும் பயப்படுவாங்க. மிருக குணம் உள்ளவன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையாய் அவனை ஆண்டவர் ரட்சித்தார். ரட்சித்து அவனுடைய குணங்கள் நன்றாய் மாறிவிட்டது, அவனுடைய சுவாபங்கள் மாறிவிட்டது. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நபராய் வாழ்ந்தான். இப்போ யாரும் அவனுக்குன்னு பயப்படுறதில்லை. ஒரு முறை பல நண்பர்கள் வந்து அவனை பரியாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள், கிண்டல் பண்ணார்கள், அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. திடீரென்று அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு ஒரு விடுமுறை தாங்க. இவங்க என்னை ரொம்ப பரியாசம் பண்ணுறாங்க, இவங்களை நான் ஒரு வழி பண்ணிடுறேன். கண்ணை திறந்து பார்த்தபோது எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள், ஒருவரும் இல்லை. தேவன் அந்த ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். ஒரு ஆசிரியராய் ஒரு கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடங்களிலேயோ அல்லது வேற எங்கேயாவது கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒரு மெடிக்கல் லீவ் உண்டு, வார விடுமுறை உண்டு, வருட விடுமுறை உண்டு. அப்படி ஆவிக்கிற வாழ்க்கையில் விடுமுறை ஒன்று இல்லை. மத்தேயு 10:22 சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம், மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். கொஞ்ச நாள் வாழ்ந்து இடையில இஷ்டப்படி வாழ்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மரண பரியந்தம் ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்கிறது, அதுதான் அர்த்தம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவன் நல்லவன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, இந்த வாலிபனோட வாழ்க்கையில் இடையில அவனால் சகித்து கொள்ள முடியாதபடி அவன் அப்படி ஒரு ஜெபத்தை எடுத்தான். ஆனால் அது உண்மையாய் மாறாது, பிரச்சனைக்குரியதாய் மாறிவிடும். என்ன வந்தாலும் சரி, யார் பரியாசம் பண்ணான, யார் நிந்திச்சான, யார் அவமானப்படுத்தினான, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிக்க முடியாதுங்கிற நிச்சயத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. முடிவு பெரிய ஒன்று என்னுடைய மரணம் எழுதி இயேசுவின் வருகை அல்லது உலகத்தின் முடிவு, அதுவரையிலும் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாளை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து வாழுங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருங்கள், ஆதி அன்பில் நிலைத்திருங்கள், பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள், கிருபை வரங்களில் நிலைத்திருங்கள், வைத்த சபையில் நிலைத்திருங்கள், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாய் நிலைத்திருங்கள், முடிவு பெரிய நிலைத்திருங்க. அப்போ தான் ரட்சிக்கப்படுவீங்க. அப்போ தான் வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவீங்க. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்ங்கிற வார்த்தையை கர்த்தர் விளக்குனீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜென்ம சுவாபம் தலை தூக்கும் பொழுது, இல்லை சிலுவையில் இறந்தேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி சவாலிட முழக்கமிட கிருபைதார். வேலை, வியாபாரம், தொழில் ஆசீர்வாதமாக இருப்பதாக, கல்வி ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்மை நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தை தார். கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் தானே கனி கொடுக்க முடியும். நிலைத்திருக்கிற அனுபவத்தை தார். பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது உங்கள் கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.